விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிவனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளே நடக்கட்டும். நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய ஈசான் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க. மேலும் உங்களுடைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. பொன் அல்லது பிள்ளைகளின் திருமண தொடர்பான முயற்சியில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சக பணியாட்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாம். எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. விற்பனையும் லாபமும் வழக்கம் போல இருக்குங்க. பணியாட்களின் ஒத்துழைப்பும் நன்றாகவே இருக்கும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் நிர்வாகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மேலும் புகுந்த வீட்டு உறவினர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 7 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது விலக போகுது. ராசியில் உள்ள சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைக்கு குரு பார்வை கிடைக்குது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல எண்ணங்களும் சிந்தனைகள் மூலமாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீங்க. தடைப்பட்ட அனைத்து பாக்கியங்களுமே வரப்போகுது. வீடு வாகன யோகம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. வீட்டில் திருமணம் போன்ற சுப வைபவங்களை எதிர்பார்க்கலாம். பூமி மனையின் மதிப்பு கூடுங்க. தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அண்டை அயலரோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் எல்லாமே நீங்கள் போகுது. 7வது இடத்திற்கு சனி மற்றும் செவ்வாய் சம்பந்தம் இருப்பதால் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் ஓரிரு வாரங்களுக்கு பிறகு திருமண முயற்சியை ஒத்திவைப்பது நல்லது. இன்னும் சிலருக்கு பருவநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் வருக கொடுங்க. மேலும் நீங்கள் முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா நினைத்தது எல்லாத்தையுமே அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் கிரகநிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை காணப்பட போகுது. தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும். பயணத்தின் போது கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லதுங்க.
மேலும் எதிர்பாராத இட மாற்றங்கள், இன்னும் சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் வரப்போகுது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உறவினர்களிடம் பக்குவமாக பேசி பழகுவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் வழக்குகளில் மெத்தமான போக்கு காணப்படும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் வருங்க. பயணங்களால் அலைச்சல்கள் அப்படிங்கிறது உண்டாகும். மனதில் ஒரு விதமான கவலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். மேலும் சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களால் மன நிறைவுகள் அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைய போகுது. மருந்து, ரசாயனம் போன்ற தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப தொடர்பான கவலைகள் வரும். குடும்ப செலவை சமாளிக்க பண வரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் வரும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர், நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா நன்மையும் உண்டாகும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தானாகவே விலகி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாரு. மேலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை வரும். இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். படம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும். வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். வீண் மனசுதாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி கிடைக்கும். பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். அரசியல் பிரபுகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அன்பும் கிடைக்கும். புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் லாபம் அதிகமாக பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆவாரமிக்க வாரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொழுதையும் கழிப்பீங்க. பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அனாவசிய செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது. அதிகாரிகள் நட்பால் ஆதாயத்தை பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கத்திடமும் மக்களிடமும் எதிர்பார்த்த அனுகூலங்களை பெற்று சிறப்பான பலன்களை பார்ப்பீங்க. மேலும் அனைத்துமே தாமதமின்றி நடக்கும். அதே போல் கேட்டேன் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும். மகன்களின் ஆசையும் புதிய தொடர்புகளின் நன்மைகளும் கிடைக்கும். திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயம் வரும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடனை அடைத்து விடுவீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து அரசியல் வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பாங்க. இதனால் லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சினத்தை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடக்குனீங்கன்னா சிரமங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு குறையும். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து போவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களை பிறகு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். இந்த சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வீடியோ அமைஞ்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு யாராவது விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.